நம்மளுடைய ரெகுலர் லைஃப்குள்ளே ஒரு ஹேபிட்டை கொண்டு வரது அப்படின்றது நமக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது. காரணம் என்னென்னு கேட்டால், ஒரு புது விஷயத்தை நம்ம வாழ்க்கையோட ஒரு பார்ட்டாக மாற்றிக்கிறதுக்கு நம்ம கான்ஷியஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஹெல்ப் பண்ணாது. இது எதுக்கு பண்ணணும், ஏன் பண்ணணும், இதனால் எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்க போகுது, ஏன் என் ரெகுலர் ஸ்கெடியூலில் இந்த ஒரு புது விஷயத்தை இணைச்சிக்கணும் அப்படிங்கிற கேள்வி நம்ம கான்ஷியஸ்குள்ளே எப்போவுமே இருக்கும். இதனாலே என்னமோ நம்ம நிறைய ஹேபிட்ஸை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியாமல், இல்லை அதை வந்து பாதியிலே நிறுத்தக்கூடிய சூழ்நிலை நமக்கு க்ரியேட் ஆகுது. அப்போது ஒரு புது ஹேபிட்டை நம்ம லைஃப்குள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா எப்படி நம்ம கன்சிஸ்டண்ட்டாக அதை கொண்டு போகிறது அப்படின்றத அந்த வீடியோ. இதுக்கு நான் ஒரு 8 பிரின்சிபல்ஸ் நான் சொல்ல போகிறேன். இந்த விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா மேக்ஸிமம் உங்களோட ஒரு ஹேபிட்டை வந்து பெர்மனெண்ட்டாக உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர முடியும். முதல் விஷயம், நம்ம ஒரு புது ஹேபிட்டை உள்ளே கொண்டு வரோம் அப்படின்னா அதை வந்து நம்ம எடுத்த உடனே பெருசாக வந்து கான்ஷியஸ்க்கு வந்து ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து டெய்லியும் வந்து எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ஹேபிட் கொண்டு வரோம் அப்படின்னா எடுத்த உடனே நான் வந்து 2 hours டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணுறதா பிளான் பண்ணுறதோ, இல்லை நீங்கள் வந்து உங்கள் ஃபுட் ஹேபிட்ஸ் மாற்றிக்கும் போது டிராஸ்டிக்காக உடனே எடுத்து நான் ஹெல்த்தி ஃபுட்ஸ் தான் சாப்பிட போகிறேன், ஜங்க்கெல்லாம் ஸ்டாப் பண்ண போகிறேன்னு சொல்கிறதோ உங்கள் கான்ஷியஸ்க்கு ஒரு சடன் ஷாக் கொடுக்கும். அதனால் வந்து உங்களை வந்து அந்த தொடர்ந்து அந்த ஹேபிட்குள்ளே போகிறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்கள் கான்ஷியஸ் சப்போர்ட் பண்ணாது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஹேபிட்டை உள்ளே கொண்டு வரும் போது கொஞ்சம் சிம்பிளாக ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெய்லியும் ஒரு 10 minutes எக்ஸசைஸ், இல்லாட்டி ஒரு 5 minutes வாக், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஹேபிட்ஸ் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேர்டன் தெரியாது. நீங்கள் கண்டினியூஸாக அந்த ப்ராக்டிஸை பண்ணுறதுக்கு உங்கள் கான்ஷியஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்த விஷயம், ஹேபிட் அப்படின்றது நம்ம வந்து தினசரி பழக்கமாக வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஒரு 2 நாள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கேப், அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் பண்ணுற, இந்த மாதிரி ஒரு கேப் விட்டு ஒரு ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னாவே நம்ம கான்ஷியஸ் வந்து அதை ஏற்றுக்காது, இல்லை நமக்கே அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆகிடும். ஸோ உங்களுடைய பழக்கம் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் உள்ளே கொண்டு வரணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து தினமும் பண்ண ஆரம்பிங்க, கன்சிஸ்டண்ட்டாக பண்ண ஆரம்பிங்க. காரணம் என்னென்னா நம்ம தினமும் பண்ணுற ப்ராக்டிஸை வந்து நம்ம லைஃபோட பார்ட்டாகவே மாற்ற ஆரம்பிச்சிருவோம் கொஞ்ச நாளில். அடுத்த விஷயம், இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிருக்கிற ஒரு ரெகுலர் ஹேபிட்டோட இதையும் சேர்த்து இணைச்சிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து டெய்லியும் வந்து காஃபி குடிக்கிறது ஒரு பெர்மனெண்ட்டான பழக்கமாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி இனிமேல் வந்து ஒரு 10 minutes வாக் போயிட்டு வருவேன் நீங்கள் சொல்லலாம். இல்லை நீங்கள் வந்து பேப்பர் படிக்கிறது ஒரு பழக்கமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து ஒரு 20 minutes நீங்கள் மெடிடேட் பண்ணுவீங்கன்னு சொல்லலாம். அதாவது உங்கள் ஹேபிட்டை வந்து தினசரி நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்தோட அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் வந்து மறக்காமல் அந்த ப்ராக்டிஸ் வந்து டெய்லியும் பண்ணுவீங்க. ஒரு ஹேபிட்டை நம்ம இன்க்ளூட் பண்ணுறதுனால என்ன பெருசாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு செகண்ட் தாட் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். இதை பண்ணணுமா அப்படிங்கிற ஸ்ட்ரெயின் மனசுக்குள்ளே அப்பப்போ வரும், இல்லை டிஸ்கன்டினியூ பண்ணிடலாமான்னு கூட தோணும். அப்போது ஒரு 5 days பண்ணால் எனக்கு இந்த ரிவார்ட் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கே நீங்களே வந்து செல்ஃபாக ஒரு ரிவார்ட் சிஸ்டம் வச்சுக்கலாம். ஒரு 10 days கம்ப்ளீட் பண்ணால் நான் இந்த விஷயம் வாங்கிப்பேன், இல்லை ஒரு 20 days கம்ப்ளீட் பண்ணால் நான் இந்த புது விஷயத்தை ட்ரை பண்ண போகிறேன்னு சொல்லி ஒரு சின்ன ரிவார்ட் சிஸ்டம் மாதிரி வச்சுட்டீங்க. அதாவது உங்களுக்கு நீங்களே ரிவார்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இந்த ப்ராக்டிஸை நீங்கள் வந்து சந்தோஷமாக பண்ண ஆரம்பிப்பீங்க. நம்மளே அறியாமல் நம்ம ஹேபிட்ஸை வந்து தொடர்ந்து பண்ணுறதை மறந்துடுவோம். அதனால் ரிமைண்டர்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை ரெகுலர் ரிமைண்டராக நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து நார்மல் டெய்லி அலாரம் மாதிரி வச்சுட்டு நீங்கள் பண்ணுற ப்ராக்டிஸ் தினமும் பண்ணலாம். சம்ஹவ் அது உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சோர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு மறதி தான் மேக்ஸிமம் வந்து நம்ம தொடர்ந்து ஒரு பயிற்சியை, தொடர்ந்து ஒரு ஹேபிட்டை நமக்குள்ளே கொண்டு வராமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அடுத்தது, இந்த ஹேபிட்டை ஆல்ரெடி யார் ஒருத்தர் ஃபாலோ பண்ணிருப்பாங்க இல்லையா, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் வந்து உங்கள் லைஃப்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அந்த மாதிரி ஆட்கள் கூட சேர்ந்து நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். சிம்பிளாக டெய்லியும் வந்து மார்னிங் வந்து ஒரு 2 hours நான் விளையாடுவேன் அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிற இன்னொருத்தர் கூட நீங்கள் டெய்லியும் ஜாயின் பண்ணுறதுனால சம்ஹவ் இந்த ப்ராக்டிஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ எந்த ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும் அப்படின்னாலும் அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிற யாரோ ஒருத்தரை உங்கள் லைஃப்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அவங்க கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து இந்த ஹேபிட்டை வந்து உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வந்துடுவீங்க. அடுத்த விஷயம், நீங்கள் வந்து இந்த ஹேபிட்னால் பயனடைஞ்ச யாரோ ஒருத்தர் ரோல் மாடல் எடுத்துக்கோங்க. அது உங்கள் சொந்தங்களாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு பெரிய செலிப்ரிட்டியாக இருக்கலாம். இந்த பர்டிகுலர் ஹேபிட்டை அவங்க லைஃப்குள்ளே வச்சுருக்கிறதுனால அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, இல்லை அவங்க வந்து ஏதோ ஒரு விதத்தில் பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் ரோல் மாடல் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்படுத்திக்கிற இந்த ஹேபிட் வந்து இன்னொருத்தர் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய விஷயத்தை, ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா அதை நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ யாரோ ஒரு ரோல் மாடல் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை லைஃப்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா கான்ஷியஸ் வந்து இது எதுக்கு, ஏன் நீ பண்ணணுங்கிற தேவையை கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்போது உங்களுடைய இந்த ஹேபிட்னால் வரக்கூடிய ரிசல்ட்ஸ் என்ன விஷயங்கள் உங்களுக்கு பயனளிக்க போகுது, இதனால் உங்கள் லைஃப்பில் என்ன மாறப்போகுதுன்றதை நீங்கள் விசுவலைஸ் பண்ண ஆரம்பிங்க. டெய்லி ப்ராக்டிஸாக வச்சுக்கோங்க. நீங்கள் பார்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிசஸில் இதை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஹேபிட் நான்
கொண்டு வர போகிறேன், என் லைஃப்குள்ளே வரப்போகுது அப்படின்னா அதனால் என்ன பயன் இருக்குன்றதை அப்பப்போ யோசிச்சுக்கோங்க. என்னை கேட்டால் இது சம்மந்தமாக நீங்கள் விஷன் போர்டை கூட வச்சுக்கலாம். சில பேர் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, நான் வந்து பெர்ஃபெக்டான பாடி பில்டிங் பண்ணணும், இல்லை நான் வந்து ஒரு ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணணும், இல்லை நான் ஃபுட் ஹேபிட்ஸை மாற்றிக்கணும் அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை விஷன் போர்டாக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனுடைய பயன்கள் சம்மந்தமாக விசுவலைசேஷன் நீங்கள் ரெகுலராக பண்ணுறதும் இந்த ஹேபிட்டை வந்து பெர்மனெண்ட்டாக உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கடைசி விஷயம் கமிட்மெண்ட் அண்ட் கன்சிஸ்டன்சி. கமிட்மெண்ட் அப்படின்றது நம்ம நிறைய பேர் படிச்சிருப்போம், 21 days ஒரு ப்ராக்டிஸ் தொடர்ந்து பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அதை பெர்மனெண்ட்டாக லைஃப்குள்ளே கொண்டு வந்துடும் அப்படின்னு. அதை தாண்டி நீங்கள் 30 days கூட பண்ணுங்கள், 40 days கூட பண்ணுங்கள். பட் இதை எவ்வளோ நாள் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த கமிட்மெண்ட்டை நீங்கள் இந்த ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணும்போதே கொண்டு வந்துருங்க. நம்மளோட கான்ஷியஸ்க்கு ஒரு கிளியரான பிக்சர் கொடுத்துட்டு இதுக்குள்ளே இந்த விஷயங்கள் நான் ஃபுல்லாக பண்ண தான் போகிறேன், நான் எங்கேயும் நிறுத்த மாட்டேன்ற அந்த கமிட்மெண்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்கள் கான்ஷியஸ் சப்போர்ட் பண்ணும். இது போக உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது விஷயங்கள் ஒரு ஹேபிட்டை வந்து பெர்மனெண்ட்டாக நான் லைஃப்குள்ளே கொண்டு வரதுக்கு உங்களுக்கு ஐடியாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது மெத்தட் யூஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஒரு நல்ல ஹேபிட்டை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்கன்னா அதை பற்றி கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். நன்றி.